இந்த நாளிலே நாம் ஒரு தலைப்பை முன்வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். கர்த்தர் கொடுக்க வந்த நன்மைகளுக்கு உள்ளே நீங்கள் கேட்கும் நன்மைகள் உள்ளது, அதை தேடுங்கள். ஆண்டவர் கொடுக்க வந்த நன்மைகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மைகள். பல நேரங்களிலே நாம் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பவற்றை குறித்து உரிய விதமாக கவனிக்காமல் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புதிய புதிய விண்ணப்பங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறதில்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கிறார். தேவன் தம்முடைய உறைவன் குமாரனை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இப்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார்னு நம்ம படிக்கிறோம். அப்படி தானே? He had finished everything for us. நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கார். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவைப்படுகிற காரியங்களை குறித்தும் அங்கே இருக்கும். அப்படி தானே? ரொம்ப ஒரு விதமாக யோசிக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இதை செய்வீராக, அதை செய்வீராக, அப்படி செய்வீராக, இப்படி செய்வீராக, கண்ணீரை துடைப்பீராக, கவலையை நீக்குவீராக, விண்ணப்பங்களை கேட்பீராக, வியாதியை நீக்குவீராக, பொருளாதார விடுதலை தருவீராக, கடனை நீக்குவீராக, கஷ்டத்தை போக்குவீராக, சமாதானம் தருவீராக, சந்தோஷம் தருவீராக, அமைதி தருவீராக, ஆறுதலை தருவீராக. We make so many petitions, so many supplications, so many requests. நிறைய விண்ணப்பங்களை ஏற்பட்டிருக்கோம். பல இடங்களில் இவ்வளோ பெறாமலே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இது எல்லாத்தையும் ஆண்டவர் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே நமக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டாராம். அதை நம்ம சரியாக கவனிக்காதபடி என்ன பண்ணிடும், அது அங்கே இருக்கட்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பேக்கேஜில் எல்லாம் வந்துச்சுங்க. அந்த பேக்கேஜுக்குள்ளே எல்லாம் வந்துச்சு. நாம் அதை அப்படியே எங்கே வச்சுட்டு அவர் சர்வ வல்லவர், அன்பானவர், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு நாளும் நிறைய விண்ணப்பங்கள் கண்ணீரோடு கவலையோடு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தவறு கிடையாது, இதெல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் we need some faith. எதுனா இதெல்லாம் நம்ம புதுசாக கேட்டு தான் வாங்கணுங்கிறது இல்லைங்க. எல்லாமே இதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பேசும்பொழுது 6, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் அரை கதவு சாத்தி என்ன செய்யுங்க, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவில்ல. நீங்கள் விண்ணப்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னது தேவைன்னு, அப்போ இன்னது தேவைன்னு சொன்னால் அதை இன்னதை அங்கே வச்சிருப்பார் இல்லையா? இருக்கிறது நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைய கிறிஸ்தவ உலகம் ஆண்டவரிடத்தில் நிறைய விண்ணப்பங்களை வைத்து கொண்டே இருக்கிறது. இதை செய்யும் ஆண்டவரை, செய்யும் ஆண்டவர், செய்யும் ஆண்டவர். ஆனால் விண்ணப்பங்கள் வைக்கப்படுகிற அளவிற்கு அவர்களுக்கு பலன்கள் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்து முடித்திருக்கிறாரு, செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அவைகளுக்குள்ள இன்றைக்கி நாம் என்ன கேட்குறோமோ அதெல்லாம் இருக்குது. முக்கியமாக இன்றைக்கு நாம் என்ன கேட்குறோன்னா, பெரும்பாலும் இன்றைய கிறிஸ்தவ மத்தியில் அதிகமாக முதன்மையாக தேடுகிற என்ன தெரியுமா? ஆறுதல், கன்சலேஷன், கம்ஃபர்ட். ஒரு ஆறுதல். இன்றைக்கி ஆறுதலுக்கு தான் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி தானே? நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்றைக்கி கிறிஸ்தவ பாடல்களில் பெரும்பாலான பாடல்கள் இப்படிப்பட்ட பாடல்கள் தான். ஏன்னா மக்கள் ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போது ஆறுதலை தேடுறோம். அடுத்தது வாழ்க்கையினுடைய பல காலகட்டங்களில் நமக்கு ஒரு சமாதானம் தேவைப்படுது. ஏன்னா we are living in a restless situation. ஒரு கொந்தளிப்பான ஒரு சமாதானமற்ற சூழலை வாழ்கிறோம். அப்போ we need peace, we need some rest. சமாதானத்தை தேடுறோம். அப்புறம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதை நம்பி வாழ்கிறது, எதை சார்ந்து வாழ்கிறது அப்படிங்கிற கேள்வி வருகிறது. we need some hope. ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த்தெல்லாம் நமக்கு வரணும். ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம வாழணும். அப்போது இந்த மாதிரி தான் பெரும்பாலும் மேஜராக நம்ம தேடுறது தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவரை இந்த காரியத்தை செஞ்சால் எனக்கு சமாதானம் வரும், இந்த காரியத்தை செஞ்சால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம பேசிக்கலி நம்ம தேடுறதுல மிக முக்கியமான விண்ணப்பங்கள் என்னன்னு சொன்னால் ஆறுதல், சமாதானம், நம்பிக்கை, தைரியம், இந்த மாதிரி. இப்போ இவைகளையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறவளை எங்கே போகிறோன்னா we make prayers, ஜெபம் பண்ணுறோம். எப்படி? இந்த சமாதானத்தை எனக்கு தாரோம், இந்த சந்தோஷத்தை எனக்கு தாரோம், இந்த நம்பிக்கை எனக்கு தாரோம், இந்த தைரியத்தை எனக்கு தாரோம், எனக்கு ஒரு ஆறுதலை தாரோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் தேடி தான் மக்கள் எங்கே ஓடுகிறாங்க? அதிகமாக பார்த்திங்கன்னா ஜெப கூட்டங்களை நோக்கி ஓடுகிறாங்க, ஜெப கூட்டங்கள் நடத்துகிற ஊழியக்காரங்களை நோக்கி ஓடுகிறாங்க. அது மட்டும் இல்லை, வாக்கு தத்தங்களை நோக்கி ஓடுறாங்க. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் பைபிளை திறந்தால் எதைத்தான் தேடுறாங்க? பைபிளை திறந்தால் எதை ப்ராமிஸ் வேர்ட்ஸ் தான் தேடுறாங்க. அதுக்கு தான் ஒரு கேலண்டரையும் தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த கேலண்டரில் இருக்கிற வேர்ஸ்லாம் எந்த வேர்ஸ் தான்? ப்ராமிசிங் வேர்சஸ்.
அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஆண்டவர் எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு இதில் தான் வி வாண்ட் டு ஹேவ் சம் அஷூரன்ஸ், ஒரு ப்ராமிஸ் எதிர்பார்த்துருக்குறோம். அப்போ ஆன்மீகத்தை நம்ம பார்க்குற பார்வையே சரியில்லைங்கிறதா நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறவங்கள கண்டுபிடிக்கிற விஷயம். எல்லாருக்குமே இன்றைக்கி ஆண்டவர் வந்து எனக்கு உனக்கு நல்லதாக நடவ, நீ ஒன்றும் பயப்படாதப்பா, தைரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து நம்மளை உற்சாகப்படுத்துறது மாதிரி நமக்கு நம்பிக்கை விட்ட மாதிரி ஒரு வார்த்தை. இதுதான் நம்ம ஆன்மீக தேடலாக இருக்குது. பிரசங்கம் கேட்க வரவளை எப்படி வந்து உட்காந்துருக்குறாங்க நிறைய பேர், ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா? நானும் ஒரு காலத்தில் அப்படி தாங்க உட்காந்துருந்தேன். நான் போன வாரத்தில் மும்பையில் வந்து மெதரிஸ் சர்ச்சில் போய் 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அந்த மெதரிஸ் சர்ச்சில் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது. நான் மும்பையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அங்கே நடைபெற்றது வேறு ஒரு விதமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் அந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருந்தேன் அந்த காலத்தில். ஏன்னா அந்த விதமான ட்ரபிள்டு சுச்சுவேஷனில் இருந்ததுனால, ஒரு மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுனால ஏதாவது ஒரு வார்த்தை வழியாக ஒரு ஆறுதல் கிடைக்காத நம்பிக்கை கிடையாது. ஆக இது ரியாலிட்டி இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம பைபிளை படித்தாலும் எதை தான் தேடுறோம்? இந்த ஆறுதலை தான் தேடுறோம். ஜெப கூட்டத்துக்கு போனால் அதை தேடுறோம். நிறைய பேர் வந்து சர்ச்சஸுக்கு போகிறவங்க கூட எதுக்குன்னு சொன்னால் ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா, கொஞ்சம் நம்மளை மைண்டை கன்சோல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், அப்படி தான் கேட்குறோம். ஒரு தவறு கிடையாது. ஆனால் இவைகளை குறித்த அடிப்படை பிரமாணங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம். நம்முடைய ஆறுதலை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய சமாதானத்தை நம்ம தேடுகிறோம். எங்கே தேடுகிறோம்? ஊழியக்காரருடைய பிரசங்களில் தேடுறோம். யூடியூப்புக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய ஆறுதல் பிரசங்கம் இருக்குது. பெரும்பாலும் நம்ம கிறிஸ்தவ பிரசங்கம்னாலும் என்ன பிரசங்கம் தான், ஆறுதல் பிரசங்கம் தான். காலையிலேயே நிறைய ஊழியக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் நிறைய பேசுகிறாங்க. எல்லோரும் என்ன தான் பேசுகிறாங்க? வாக்கு தத்துவம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மக்களுக்கு வாக்கு தத்துவங்களை வாங்கியே சும்மா அதிகமாக போச்சு. ஏன்னா காலிலிருந்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை போகலாம், ஒவ்வொருத்தரும் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டே இருக்காங்க. அவ்வளோ வாக்கு தத்துவம் பார்த்தா இனி நம்ம உலகத்தில் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் மறுநாள் அதே நிலைமையில் தான் வந்து என்ன செய்யணும், வாக்கு தத்துவங்களை எதிர்நோக்கி கொண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் தே வாண்ட் டு கெட் சம் ப்ராமிஸ், ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் இப்போ இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நானே உங்களுக்கு நிறைய நேரங்களில் ஆறுதல் பிரசங்கம்லாம் பண்ணுறேன். ஆறுதலில் மட்டும் நான் மையமாச்சு பிரசங்கம் பண்ணுறதில்ல, சத்தியத்தை பேசுகிறவளோ உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் இந்த இப்போ நானே வந்து உங்களுக்கு ஆறுதலை பிரசங்கம் பண்ணணும்னு வச்சிங்களா, பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேனா இல்லையா, பண்ணியிருக்கேன். இந்த ஆறுதலை கூட நீங்கள் எவ்வளோ நாள் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம வேறு எல்லாத்தையும் விட்டுருவோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலையோ இல்லை இன்னொரு தினத்தில் வந்து ஒரு ஆறுதல் பிரசங்கத்தை கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கை சூழல்கள், கடினமான நிலைமையில் இருக்கிறீங்க, கஷ்டமான மனநிலையில் இருக்கிறீங்க, சோர்ந்து போக நிலைமையில் இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, குடும்ப பிரச்சனை இருக்கிறீங்க, உடல் பிரச்சனை இருக்கிறீங்க, பலவிதமான ட்ரபிள்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இன் சச் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து யூ ஆர் லிசனிங் கன்சோலிங் மெசேஜ். ஆனால் இந்த கன்சோலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும், எவ்வளோ நேரம் இருந்து உங்களுக்கு ஹிஸ்டரியை எடுத்து பாருங்கள். அன்னைக்கு வரை இருக்கிறதே பிரச்சனை. பெரும்பாலும் இந்த வளாகத்தை தாண்டி போனோன்னா நமக்கு வளாகமே இல்லை, இதை தாண்ட ரோடு தான் வருது. இதை தாண்டி போனோடனே நிறைய பேர் எங்கே போயிடுது. அப்போ உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் மட்டும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அப்போது நல்லா கவனிங்க, இதெல்லாம் தவறு கிடையாது, நிறைய விஷயங்கள் தவறு கிடையாது. ஆனால் நமக்கு இந்த ஆறுதல் பத்தாதுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பெறுகிற ஆறுதல், இந்த யூடியூப்பில் பெறுகிற ஆறுதல், இல்லை கூகுள் வழியாக பெறுகிற ஆறுதல், இல்லைன்னா டிவியில் பெறுகிற ஆறுதல், இல்லைன்னா நிறைய ஊழியக்காரங்க வந்து ஆளுதே என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, நமக்கே மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. இதெல்லாம் பத்தாதுங்க. ஏன் பத்தாது சொல்லுங்கள்? இது எல்லாம் கொஞ்சம் நேரம் தான், நீங்கள் கேட்குற நேரத்துக்கு மட்டும்தான். ஆனால் உண்மையான ஆறுதலை பற்றிய விஷயம் என்னென்னா, இந்த இப்போ நம்ம ஆறுதலை பற்றி பேசணும், இந்த ஆறுதல் எங்கே இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு ஆறுதல் எங்கே இருக்குது? இந்த கேட்குற வார்த்தைகள் இருக்குது, வசனங்கள் இருக்குது, நல்லதான் வசனங்கள் இருக்குது. ஆனால் அந்த வசனம் எவ்வளோ நேரம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது? புரியுதா? புரியும்படி பேசினா புரியும். எதையா பேசிக்கிட்டு புரியுதான்னு திரும்ப அதை வேறு கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது இல்லையா? புரியலையா? இப்போ கடைசியாக சொன்னது புரிஞ்சில்ல? சரி. அப்போது நாம் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு கேட்குற வார்த்தை. அதனால தான் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் வந்து இந்த கூடுகையில் தொடங்குற நேரத்தில் வந்து இந்த கூடுகை ஆண்டவர் பொறுப்படுத்த செய்ய முடியாது ஜெபம் பண்ணால் அப்போவே முதல் ஜெபம் இதுதான். ஆண்டவரே, இன்றைக்கும் தாசனை மறைத்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைத்து நீர் வெளிப்பட்டு வார்த்தைகளை கொடுப்பேன். அப்போ நம்ம இந்த கூடுறதுனால என்ன தான் வேறு, அப்புறம் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம், அதெல்லாம் பிக்சர்லேயே இல்லை, இந்த வார்த்தை தான். அப்போ என்னன்னு சொன்னால், இந்த வசனங்கள் வழியாக வி வாண்ட் டு கெட் சம் கான்ஃபிடன்ஸ், ஒரு ஹோப்பை பெற விரும்புகிறோம், ஒரு கன்சோல்ஸ் பெற விரும்புகிறோம், ஒரு ஸ்ட்ரென்த் பெற விரும்புகிறோம். ஆனால் கேள்வி என்னென்னா, இஸ் இட் இனஃப்?
நீங்கள் இதை வைத்துக்கொண்டு எவ்வளோ நேரம் வாழப் போகிறீங்க? இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடி வருது. யாராவது ஒருத்தர்கிட்ட போய் அதை சொல்லி வந்து நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைய மாட்டோமான்னு என்ன செய்கிறோம்? அது ஹியூமன் டெண்டன்சி இல்லையா, ஹியூமன் நேச்சர். அப்போ என்ன பண்ண, யார்கிட்ட போய் வந்து கதையாக சொல்கிறோம். நமக்கு அரை மணி நேரம் நடந்த விஷயத்தை 3 மணி நேரமாக சொல்லி வளர்க்குறோம். நடந்தது அரை மணி நேரம் தான் நடந்தது, இல்லை 5 நிமிஷம் நடந்திருக்கும். அதை எவ்வளோ நேரமாக சொல்லி வளர்க்குவோம்? 3 மணி நேரமாக சொல்லுவோம். விளக்கி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்படி சொல்கிறவங்கள நம்ம கண்ணில் என்ன வரும்? கண்ணீர் வரும். அவங்களும் கஷ்டப்பட்டு கண்ணீர் வராமல் இருந்தாலும் இப்படி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நாம் கண்ணீர் விட்டு விட்டு பேசுகிறவில்ல, அதை அவங்க கவனிக்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது ரியாக்ஷன் இல்லாமல் பண்ணால் எப்படின்னா அவங்களும் என்ன பண்ணால் கண்ணு திறக்கும். நாம் நம்பிக்கிட்டது அவங்களுக்கு ஏதோ கண்ணீர் வந்து தான் கண்ணீர் திறக்கிறா அப்படின்னு. கண்ணீர் ஒன்றும் வரல, சரி ஏதோ ஒரு ஷோ காட்டுறாக்கா, ரைட் இருக்கட்டும். எல்லாம் பண்ணிவிட்டு சரி வரான்க்கா வரானாச்சு அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. போன பிறகு உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த 2 மணி நேரம் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது ஆகுதா? ஆனால் பேசுகிற நேரத்துக்கு அப்போ இது ஒரு டெம்பரரி எஃபெக்ட், ஃபார் த டைம் பீயிங் இட்ஸ் ஓகே. ஆனால் இதுதான் வந்து சினிமா பார்க்க போகிறவனுக்கு கிடைக்குது, தண்ணி போடுறவனுக்கும் கிடைக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது ரிக்ரியேஷன் சென்டர்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறவனுக்கு கிடைக்குது. உண்மையாக போய் நான் சொல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலைத்தான் தேவன் உங்களுக்கு தருகிறாரா? அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருந்த வேளை எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் ஏன் அடித்து போட்டு இந்த கூட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே உட்காந்துருக்கிற நேரமாவது எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு வாரத்தில் எனக்கு அந்த ஒரு நேரம் தாங்க முக்கியமான நேரம். ரைட், இதெல்லாம் சரிதான். நம்முடைய சாதாரண மனித பலவீனங்களுக்கு மத்தியில் இதெல்லாம் சரிதான். ஆனால் இதை விட்ட மேலான கால ஆண்டவர் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ வாக்குத்தத்தம் நம்ம ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமன் என்றும் இருக்கிறன்னு பைபிள் சொல்லுது. இப்போ ஒருத்தர் ரொம்ப பசியாக வர்ற வேளை அவனுக்கு நம்ம பரிதாபப்பட்டு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சாப்பாடை போடுறோம். பரிதாபப்பட்டு சாப்பாடை போடுறவள அவன் என்ன செய்கிறான்? சாப்பிட்டுட்டு போனால் அதுக்கு பிறகு அடுத்த நேரம் அவனுக்கு பசி வருமா வராதா? அவன் ரொம்ப பசியாக நம்மகிட்ட வந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடை போட்டோம், அவன் சாப்பிட்டு போயிட்டான். ஆனால் இன்னும் பசி வருமா வராதா? அப்போ ரியலாக அவனுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம விரும்பினா நாம் இன்றைக்கி அதை பசியோடு வந்தால் சாப்பிட போட்டோம். ஆனால் நெக்ஸ்ட்டு அவனுக்கு பசி வராமல் வாழ்வதற்கு ஏற்றபடி அவனுக்கு ஒரு வேலைகளை செய்யப்பா, ஒரு தொழில் பண்ணப்பா, அப்படி ஒரு அட்வைஸ் என்ன செய்வோம்? வாய்ப்பு தான் நம்ம சொல்லுவோம். நம்மகிட்ட வந்து ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டு போகிறோம், அந்த நேரத்துக்கு தான் சாப்பாடு. இப்போ நிறைய பேர் பிழைப்பு அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஒருத்தன் டயர்டாக வர நம்ம ஒரு டீயை கொடுப்போம், குடிக்க நேரத்துக்கு ரைட்டு. ஆனால் தொடர்ந்து அவன் டீவி குடிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி வரணும். அவன் சாப்பாடை தேடி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வரணும். இதுதான் ஆண்டவர் செய்கிறார். அப்போது இன்றைக்கு மக்கள் ஜெப கூட்டங்களை ஆறுதலை தேடுகிறார்கள், ஊழியர்களை ஆறுதலை தேடுகிறார்கள், பல்வேறு உபவாச கூட்டங்களை ஆறுதலை தேடுகிறார்கள். இல்லையென்றால் பைபிளை திறந்தாலும் ஆறுதலை தேட, பிரசங்களை ஆறுதல் தேட, அது எந்த பிரசங்கமாக தான் சரி. ஆனால் இவைகள் அல்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற காரியங்கள். இவைகளை விட மேலான இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஆறுதல் தார, நம்பிக்கை தார, தைரியத்தை தார, அதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் உனக்கு தந்தாச்சுங்கிறார். அப்போ எங்கே தந்திருக்குரு? தந்தா எனக்கு எந்த நிலைமை? நான் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். தந்தாச்சின்னு சொன்னால் எங்கே தந்திருக்கிறீர்? அப்போ எங்கே தந்திருக்க அதை கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை தந்திருக்கிறார். அதில் 3 முக்கியமான காரியங்களை மட்டும்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 3 முக்கியமான காரியம் ஏற்கனவே ஆல்ரெடி காட் ஹட் கிவன் அஸ், நமக்கு தந்தாச்சு. அவைகளுக்குள்ளத்தான் இன்றைக்கு நாம் என்ன தேடுறோமோ அவைகள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை கவனிக்காதபடிக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்கிறோம்? டிமாண்ட் பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் பல நேரத்தில் வி ஆர் டிசப்பாயிண்டட். 3 முக்கியமான காரியங்களை கொடுத்துக்க மனதில் வைத்துக்கொள்ளும். 1, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தளினதன் மூலமாக நாம் தேவனுடைய ஐக்கியத்தோடு வாழ்வதற்கான கிருபையை கொடுத்திருக்கிறார். புரிகிறதா? முதலாவது செய்திருக்கிற என்ன? அதைத்தான் பைபிள் சொல்லுதுங்க. 1 Corinthians 1:9 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஐக்கியம் இல்லையா? இப்போ எபேசியர் 2:19 வாசிக்கும் நீங்கள் அந்நியரும் பரதேசி இல்லை. எபேசியர் 3 வாசிக்கும் பொழுது விசுவாசனாலே இயேசு கிறிஸ்து உங்களோடு வாசம் பண்ணும்படி. யோவான் 1:2 வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிற விசுவாசத்தை அவரை ஏற்றுக்கொள்கிறோம்னா வி அக்செப்டட் இஸ் ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது பை தட் வி கெட் சம் ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப், ஒரு யூனியனுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? வரோம். அப்போ ஆண்டவர் என்ன தந்திருக்கார் நமக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். 2வதாக ஆண்டவர் நமக்கு தந்தவைகள் அவருடைய போதனைகள், ஹிஸ் டீச்சிங்ஸ். 3வது ஹிஸ் ஸ்பிரிட்,
அவருடைய ஆவி இல்லையா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக ஜனங்களுக்கு என்ன கொடுத்து கொண்டிருந்தார்? நாம் சொல்லுவோம் ஹீலிங் கொடுத்து கொண்டிருந்தார், அற்புதம் செஞ்சு கொண்டிருந்தார். இல்லை, அதிகமாக கொடுத்தது என்னது? அதில் கொஞ்சம் டீச்சிங்ஸ் தான் அப்போஸ்தலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே கேட்டது அங்கே கேட்டதெல்லாம் பொறுக்கி நமக்கு சுவிசேஷங்களை கொடுத்துருக்குறாங்க. அப்போது 3 காரியங்கள். ஒன்று, கிறிஸ்துவை கொடுத்ததன் மூலமாக தேவ ஐக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவருடைய போதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் ஜெப கூட்டத்தில் போய் ஆறுதலை தேடுறோம், ஊழியக்காட்ட போய் ஆறுதலை தேடுறோம், சபை கூட்டத்தில் போய் ஆறுதலை தேடுறோம், பைபிளில் போய் ஆறுதலை தேடுறோம். நல்லது. ஆனால் இவைகள் உண்மையில் தேடப்பட வேண்டிய இடம் எது தெரியுமா? பைபிளாக இருந்தாலும் சரி, பிரசங்கிமாருடைய பிரசங்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜெபக்கூட்டமாக இருந்தாலும் சரி, உண்மையில் உங்களுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் தேடுகிற ஆறுதல் எங்கே இருக்கிறது என்று காட்ட வேண்டும். நீங்கள் கேட்கிற இந்த பிரசங்கத்திலே அல்ல, நீங்கள் அமர்ந்திருக்கிற சூழல் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அதை பெறுங்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே தான் உங்களை டைரக்ட் பண்ணி விடணும். ஆனால் கிட்ட என்ன நடைபெறுகிறது? ஜெபக்கூட்டங்களுக்கு போய் ஆறுதல் அடைகிறோம், மறுபடியும் என்ன செய்கிறாங்க? அது ஜெபக்கூட்டம் தான் போகிறாங்க. பெரும்பாலும் மக்கள் கண்ணீரோட 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி தான் வராங்க? கண்ணீரோடு தான் வராங்க. கண்ணீரை துடைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது அருமையானவர்களே, தேவ ஐக்கியம் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் உங்களுடைய ஆறுதல் இருக்கின்றது. அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஐக்கியத்துக்குள்ளே தான் உங்களுக்கு தைரியம் இருக்குது. இன்றைக்கு நிறைய சபைகள் நம்பிக்கை கொடுக்கிற சபைகள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன நம்பிக்கை கொடுக்கிறார்கள்? கர்த்தரை குறித்த விளம்பரங்களை செய்து, அவர் நல்லவர் வல்லவர், அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், அவருடைய ஆற்றலை குறித்த காரியங்களை விவரித்து, அதனால் இவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் உள்ளவர்களாக மாறுவீங்க. நீங்கள் எல்லாம் இழந்தாலும் சரி, தாவீதை போல எல்லாவற்றையும் என்ன செய்வீர்கள்? திரும்ப பெற்றுக் கொடுவீர்கள். நீங்கள் யோசேப்பை போல அனாதைகளாக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் ராஜாவாக மாறுவீர்கள் சொல்லி இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற வார்த்தைகளை சொல்லி சொல்லி தே ஆர் கிவிங் அஸ் ஹோப். ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய மாயை இருக்குது. கொடுக்கப்படுவது எது? நம்பிக்கை. பிலிவர்ஸ் கொடுக்கப்படுவதுன்னா நம்பிக்கை. வேதாகமத்துடைய பல்வேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டி, வாசலை சுட்டிக்காட்டி, யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னது, மோசேயில் ஆண்டவர் சொன்னது, இதையெல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன சொல்ல, வி ஆர் என்கரேஜிங் த பீப்புள். அதை கேட்குறாங்க. கேட்டவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ஸ்ட்ரென்தன்ட். ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ காலம் நீங்கள் போவீங்க? ஏன்னா ரியல் ஸ்ட்ரென்த்தை எங்கேருந்து பெறும்? அங்கே பெறலை. போதர்கள் எல்லோரும் நம்பிக்கை கொடுக்குறாங்க. இந்த நம்பிக்கை கொடுக்குற சபைகள் தான் இன்றைக்கி உலக அளவில் பெரிய சபைகள். இந்த வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 50,000 இந்த மாதிரி மெம்பர்ஷிப் உள்ள நிறைய சர்ச்சை, மெகா சர்ச்சஸ் இருக்குது. ஆனால் அந்த சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால், எப்போ என்ன பண்ணுவாங்க? வருகிறவங்களுக்கு நம்பிக்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளையும் சம்பவங்களையும் சுட்டி காட்டி. ஆனால் அதுவல்ல, ஆண்டவர் இந்த நம்பிக்கை பெறுவதற்கு ஆல்ரெடி ஹி ஹேட் டன் சம்திங். கிறிஸ்துனுடைய ஐக்கியம். அந்த ஐக்கியத்துக்கு நேராக மக்களை வழிநடத்துவதுதான் ஊழியக்காரருடைய வேலை. நான் உங்களுக்கு எத்தனை வாரம் உங்களுக்கு ஆறுதல் பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நேரம் தான் ஆறுதல். புரிகிறதா? நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒர்க் பண்ணவே பண்ணாது. அப்புறம் ஒரு என்ன செய், ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஆறுதல் பிரசங்கம் பண்ணுற ஒருடைய பிரசங்கம் தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த பிரசங்கத்தை எதிர்பார்த்துருப்பீங்க. இது வரல. இந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு நீங்கள் எவ்வளவோ லைஃப்பில் எவ்வளோ ஸ்பேஸை சந்திக்கிறீங்களா, எவ்வளோ வாழ்க்கை நிகழ்வுகள் இருக்குது, எவ்வளோ வாழ்க்கை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அங்கெல்லாம் யூனிட் பீஸ், யூனிட் ஸ்ட்ரென்த், யூனிட் கன்சோலன்ஸ், அதெல்லாம் யார் தரது? இந்த பிரசங்கத்தை நினச்சி நீங்கள் எவ்வளோ நேரம் சந்தோஷப்படுவீங்க? யோசித்து பாருங்கள். இல்லை, பிரசங்கங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பாயிண்ட் அவுட் பண்ணுறதான். அவருக்குள்ளே போங்க, அவரிடத்தில் ஐக்கியமாக இருங்க, அவருக்குள் உங்கள் ஆறுதலை தேடுங்க. ஏன்னா எபேசியர் 1:3 என்ன சொல்லுகிறது? சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவருக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டருடைய வார்த்தைகள் அல்ல, பிரசங்க கேட்குறதுல அல்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு டைரக்ஷன் தான், அங்கே போங்க அப்படின்னு. அப்போ அருமையானவர்களே, கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்துக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த ஆறுதலை தேடுறதுக்கு நீங்கள் பைபிளில் இருக்கிற கன்சோலிங் வேர்ட்ஸை மட்டும் தேடிட்டு இருக்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் தேடினேன், தொடக்க காலத்தில் அப்படி தான் தேடினேன். ஆனால் அவைகளெல்லாம் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்தையும் பார்த்தேன். ஒருவேளை நம்ம பக்தியில் சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அந்த வார்த்தையில் கொடுக்குற ஆறுதலை சமாதானத்தை நீங்கள் குறைவாக சொல்லு, நான் சொல்லலை. ஆனால் எல்லா வேத வசனங்களும் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த வசனத்தை படிக்கிறதுனால படிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கை இருங்கல்ல. எல்லா வசனங்களும் நம்மளை எங்கே காண்பிக்குது?
கோ இன்டு கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் உனக்கு ஆறுதல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு நீ வாழ்கிற பொழுது யூ வில் ஹேவ் த கம்ஃபர்ட், யூ வில் ஹேவ் த கன்சோலன்ஸ், யூ வில் ஹேவ் த ஸ்ட்ரென்த். அப்போது அதனால தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எபேசியர் 6:10 நம்ம வாசிக்கிறோம். அப்போது போதகர்கள் தருகின்ற ஆறுதல் பிரசங்கங்களை சார்ந்ததல்ல, பைபிளில் நம்ம படிக்கிற ஆறுதல் வார்த்தைகளை சார்ந்தல்ல, ஆறுதலை தொடர்ந்து நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதியிலும் கொடுக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துக்களை சாருங்கள். அல்லேலூயா. இதற்கு நம்மை வழி நடத்துவதுதான் வேத வார்த்தைகள், வேத வசனங்கள். ஒரு ஆறுதலான வசனத்தை படிச்சுக்கிட்டு அதையே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டு ஆறுதல் பண்ணிங்கன்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட். நான் உங்களுக்கு ஃபேக்டை தான் சொல்கிறேன். நானும் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறேன். கண்ணீரின் காலங்களில் துன்பங்கள் ஏன் யார் என்னை தேற்றுவார், சோர்ந்து போவார் எல்லாம் எழுதியிருக்கிறேன். கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவங்க இந்த புத்தகத்தை கொடுக்குறேன். எதுக்கு? இதை படித்தோன்னா அவங்க இதை இந்த வார்த்தைகளை படித்து சந்தோஷம் அடைவாங்க அப்படிங்கிறது இல்லை. அதை படித்து அதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கர்த்தரிடத்துலேருந்து. அப்போ கர்த்தருக்குள் கொண்டு போகாத எந்த ஆறுதல் பிரசங்கங்களும் டூப்ளிகேட் தான். புரிகிறதா? மறுபடியுமாக நம்ம ஒரு ஊழியக்காரத்தில் போய் தான் ஆறுதலை வார்த்தைகளை கேட்குறோம். மறுபடியும் இது போன்ற ஆறுதலான பிரசங்களை கேட்டு தான் ஆறுதல் சொன்னால் இன்னும் நம்ம எந்த இடத்த கண்டுபிடிக்கலை. கிறிஸ்துவின் ஐக்கியத்தை கேளுங்கள், நீங்கள் நன்றாக கேளுங்கள். திரும்ப கர்த்தருக்குள்ளாக நீங்கள் எப்படி ஐக்கியமாக இருக்கிறது, எப்படி உறவாக இருக்கிறது, எப்படி அவருடைய ஆறுதலை பெறணும் என்பது தொடர்பான பிரசங்களை கேளுங்கள். ஆனால் நீங்கள் உண்மையான ஆறுதலை அடைய வேண்டுமென்றால் அவருக்குள் செல்லுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு பழகுங்கள். அவருக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வையுங்கள். அங்கு தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆறுதல் அடைகிறீர்கள், பலம் அடைகிறீர்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அதனால் நீங்கள் ஹோலியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப டெரராக தான் இருக்கும் பிரசங்கம் கேட்குறோம், பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், ரொம்ப த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பிரசங்கம் கேட்டாலும் அது ஒரு நாள் தான் வேலை செய்யும். மனிதனுக்குள் இருக்கிற துணிகிற தன்மை அவனை எந்த நேரத்தில் என்ன செய்யும்? எவ்வளவு பிரசங்கம் கேட்க வைத்திருந்தாலும் அதை தாண்டி போகும். ஏண்டா மனிதனுக்குள் இருக்கிற உணர்ச்சிகளின் வலிமையை விட மனிதன் கேட்கிற உபதேசங்களுடைய வலிமை குறைவானதான். அவ்வளோ அருமையாக பிரசங்கம் கேட்பான், அப்படியே ஹோலினஸை ஃபீல் பண்ணுவான். அப்பாடா இனி ஒரு சின்ன பாவம் கூட. ஆனால் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறோன்னா அவனுக்கு ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு உணர்ச்சி பூர்வ ப்ரெஷர் வருது. அது பண வடிவில் வரலாம், இல்லைனா உறவு வடிவில் வரலாம், ஏதாவது ஒரு ஷேப்பில். அவனால் ரெசிஸ்ட் பண்ண முடியலை. ஐயோ நம்ம இப்போ தானே ஒரு நல்ல பிரசங்கம் கேட்டிருக்கோம், அருமையான பிரசங்கம் கேட்டிருக்கோம், காலைல கூட செய்தி கேட்டோமே, ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் உங்களை பாதுகாக்கிறது யாருன்னா கிறிஸ்துவனுடைய ஐக்கியம்தான். யோசேப்புக்கு தேவ ஐக்கியம் இருந்தபடினால்தான் யாரும் பார்க்காத இடத்துல அவனால் சரியாக இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்களால் பார்க்க முடியாத பகுதியில் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கி அது குறைஞ்சிக்கிட்டு வருது. எங்கே போனாலும் நம்மளை என்ன பண்ணிடலாம், சிசிடிவி கேமராவில் அதனால் மூக்கு சீதை விட முடிய மாட்டேங்குது. அப்படி தானே? தலையை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, சட்டையை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகுது. எவ்வளோ காலங்களில் நம்ம சுதந்திரமாக வெகுளித்தரம் என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்தோம்ல. இப்போ என்ன பண்ணாலும் எவன் பிடிச்சி வச்சுருக்கான்னு தெரியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சிசிடிவி கேமரா போடுறவள நம்ம பண்ண எல்லாமே நாம் அங்கே பார்த்து இங்கே பார்த்து யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சு சுதந்திரமாக யாரெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க என்னவோ பண்ணிடுறோம். அது எங்கேயோ சிசிடிவி கேமரா என்ன பண்ணுது. நாளைக்கு எவனா ஒரு அடிதடி கேஸ் வரவளோ அதுக்கு கேமரா காமிக்க சொல்கிறான், காமிடா சம்பந்தம் நம்ம காரியங்களாம் என்ன செய்யணும். அதனால் இப்போ மனிதர்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறதே. ஆமாம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஹோட்டல்கள் எல்லாம் ரகசிய கேமராக்களை பதிவு பண்ணி வச்சு அதை வச்சு என்ன செய்யணும் பிழைப்பினா பாண்டிச்சேரியில் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் மனித கண்களை மறைப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. மனிதன் பார்க்காத இடங்கள் வாழ்க்கை நிறைய இருக்குது. ஆனால் தேவன் பார்க்காத இடம். அப்போ என்றைக்கு நீங்கள் தேவ ஐக்கியத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்களோ அன்றைக்குத்தான் நான் கவனிக்கப்படாத இடமே இல்லை. எவரிவேர் ஐ ஆம் சீன் பை காட், ஐ எம் பீயிங் வாட்ச்ட் பை காட். இந்த உணர்வு தான் உங்களை பரிசுத்தமாக வைக்கும். நீங்கள் கேட்ட பிரசங்கம் கிடையாது, நீங்கள் படித்த வேத பகுதி கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கும், ஒரு ஜாக்கிரதை கொடுக்கும். ஆனால் உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கிறது எது, தப்பாக போக விடாமல் தடுக்கிறது எது, அது சிந்தனை வடிவத்தில் தான் சரி, செயல் வடிவத்தில் தான் சரி, பழக்க வழக்கம் தான் சரி, கர்த்தருடைய ஐக்கியம். கர்த்தருடைய ஐக்கியத்தை கண்டடையாதபடிக்கு எவ்வளவு சீரியஸ் பிரசங்கம் நீங்கள் கேட்டாலும் சரி, எவ்வளோ அனல் பறக்கிற பிரசங்கம் கேட்டாலும் சரி, கேட்க நேரத்துக்கு தாங்க கேட்குறேன். இட்லியெல்லாம் கூட செஞ்சு வச்சோன்னா அனல் பறக்குது இல்லையா, புட்டு செஞ்சு வச்சோன்னா அனல் பறக்குது.
எல்லாமே ஆன்லைனில் என்ன செய்யுது, போயிடுது. கர்த்தருடைய ஐக்கியத்துக்குள் மட்டும்தான் இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக போதனைகள், டீச்சிங்ஸ். இன்றைக்கு மக்கள் ஆசீர்வாதங்களை தேடுகிறதையே ஆன்மீகம் நினைக்கிறாங்க, அதை தான் பக்தி நினைக்கிறாங்க. விடிய விடிய விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ஆண்டவருக்கு ப்ரெஷர் கொடுத்து செய்வீராக அதையும் பத்தாட ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெப கூட்டத்துக்கு போய் அழுது மண்டாடி, இந்த மாதிரி எப்போவுமே தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்னென்னா ஹிஸ் டீச்சிங்ஸ், அவருடைய போதனைகள். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் போதனை மறந்து விட்டது. இன்றைக்கி பெரும்பாலான சபைகளிலும் பெரும்பாலான ஊழிய ஸ்தாபனம் நடந்த கூட்டங்களிலும் செய்யப்படுவது போதனைகள் அல்ல, விளம்பரங்கள். என்ன விளம்பரம்? யாரை குறித்த விளம்பரம்? இயேசுநாதரை குறித்த விளம்பரம். அவர் அவ்வளோ பெரியவருங்க, அவ்வளோ நல்லவருங்க, அவரோ வல்லவருங்க, அவர் அதிசயம் செஞ்சவருங்க, அற்புதம் செஞ்சவருங்க, செங்கடலை பிரித்தவர், யோர்தானை பிரித்தவர், 5 அப்பங்கள் 5000, இந்த மாதிரி அவரை குறித்த விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நாமவே தேவனை குறித்த ஒரு சரியான ஐடியாவில் தான் இருக்கிறோமா இல்லையா? நாம் போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளோ வல்லவர் தெரியுமா? அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? உங்களிடத்தில் ஒன்றும் இல்லையா? அவர் எல்லாம் உங்களுக்கு தருவார், பயப்படாதீங்க. உன்னால் முடியாத அவரக்கூடிய இதெல்லாம் யாருக்கு சார் தெரியாது? காட் இஸ் பவர்ஃபுல், ஸோ ஆல்மைட்டி இல்லையா? தெரியுமா தெரியாதா? இந்த தெரிஞ்ச சமாச்சாரம் தான் இந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய வல்லமையை நினைத்து பாருங்கள். ஏன் நினைத்து பார்க்கணும்னு நினைக்காமலே தெரியுமே, காமன் சென்ஸுக்கு. இவர் சொன்ன பிறகு தான் ஓஹோ, நான் நினச்ச மாதிரி இல்லை, ஏசுனா ரொம்ப வல்லமரான். அவர் என் கடன்கள் எல்லாம் தீர்க்க முடியுமா? அவர் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அவர் கல்யாணம் பண்ணால் குழந்த பாக்கியம் கொடுக்க வல்லவரான். அவர் வேலை வாங்கி கொடுக்க வல்லவர், தொழில் கொடுக்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக. இதை விட பெரிய பெரிய நம்பிக்கையெல்லாம் புற மதங்கள் இருக்குது, அப்படி தானே? அப்போ என்ன தேவைன்னா, ஆண்டவர் வல்லவர் நல்லவர்னா அவருடைய வல்லமையும் அவருடைய நல்ல நிலைமையினுடைய பலங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாட் யூ ஹேவ் டு டூ, வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வாட் யூ ஹேவ் டு லேர்ன். ஆண்டவர் கூட அதான் சொன்ன, வருத்தப்பட பார சுமணி என்னிடத்தில் வா, வந்து என்ன பண்ணு, சொகுசாயிருன்னு சொல்லலையே. கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ, டீச்சிங்ஸ். அப்போ அந்த போதனைகள் வழியாகத்தான் இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளில் போதனைகள் இல்லைங்க, விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆண்டவரை பற்றி விளம்பரம் கேட்போம். பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணலாம், எதுக்கு புகழ் அடைக்கிறாங்க? அவருடைய வல்லமை கொடுத்த விளம்பரம். விளம்பரங்களை கேட்டு என்னங்க பிரயோஜனம்? நம்ம அதானியை குறித்து ரொம்ப அறிந்திருக்கிறனால என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குமா? அதானி அவ்வளோ பெரிய பணக்காரங்க, அது நம்ம பிரதமர், அவர் நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியல. எந்த நல்லவனையும் கெட்டவனாக முடியும், எந்த கெட்டவனையும் நல்லவனாக அவர் முடியும், அப்படி தானே? இப்போ அதை பற்றி நான் விளம்பரம் தெரிஞ்சு வச்சு எனக்கு என்ன புண்ணியம்? எனக்கு அவருக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் நான் ஒரு ஃபோன் போட்டு அவர் அட்டன் பண்ணி இப்படிப்பா சாம்சன்பாக இருக்குதுன்னு கேட்டால் நான் ஏதாவது பயன் அடையலாம். அது இல்லாதபடிக்கு அவரை கொடுத்த 1008 விளம்பரத்தினால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போல் ஆல் தட் வி நீட் இஸ் த டீச்சிங்ஸ். அப்போது எதிர்மறையான சூழலுக்கு மத்தியிலே வாழுகிற பொழுதுக்கு இன்றைக்கி பெரும்பாலான போதகர்கள் நம்ம கொடுத்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய வல்லமை குறித்து அல்ல, அவரை அறிகிற அறிவை கொடுக்கணும். 3 விதமான போதனைகள் இருக்குது. ஒன்று, தேவனை அறிகிற அறிவின் போதனைகள். யூ மஸ்ட் நோ யுவர் காட். என்னன்னோ எதோ தெரிகிறது, வல்லமை மட்டும் தெரிகிறதில்ல, அவருடைய இன்னும் தெரியக்கூடிய வேறு பல காரியங்கள் இருக்கிறது. அவருடைய கேரக்டர் தெரியணும், அவருடைய பர்சனாலிட்டி தெரியணும், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் நமக்கு தெரியணும், அவருடைய நேச்சர் நமக்கு தெரியணும். அப்போ அவர் தேவனை அறிகிற அறிவு. எனவே தான் கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? யூ மஸ்ட் இன்க்ரீஸ், நீங்கள் விருத்தி அடையணும். இவைகள் தான் உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நீங்கள் ஆசீர்வாதங்கள் வருகிற வழி அறியாதபடி ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆசீர்வதியும் கர்த்தாவேன்னு பாட்டு பாடிக்கிட்டும் இல்லைன்னா அதையே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் ஒரு போதனையை வச்சிருக்கிறார், ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு போதகர்கள் பாருங்கள், பரிதாபகரமாக மக்கள் காலையில் எழும்பி யூடியூப்புக்குள்ளே வராங்க, ஏதாவது ஒரு போதகர் வழியாக நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும். அவர் என்ன சொல்வார்? கலங்கி கொண்டிருக்கிற சகோதரியே, கண்ணீரோடு இன்றைக்கு நான் என்ன செய்வேன் என்று மனதுக்குள்ள பாரத்தோடு அமர்ந்திருக்கிற சகோதரியே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் நான் நீக்கி போடுகிறேன், உன்னுடைய பாரங்கள் எல்லாம் அகன்று போகிறது, நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கப் போகிறது, உன்னுடைய துன்மார்க்கமான பிள்ளைகளெல்லாம் பரிசுத்தமான பிள்ளைகளாக மாறப்போகிறாள், உன்னுடைய முரட்டு கணவன் இன்றைக்கு பரிசுத்தவானாக வீடு திரும்ப போகிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதிரியே கேட்குற பிரசங்கத்தையெல்லாம் பாசிட்டிவாக கேட்டு வாழ்கிற வாழ்க்கையில் நெகட்டிவாகவே வாழ்ந்துட்டுருக்குறோம். அது இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு சாபக்கேடாக மாறிப்போச்சு.
பிரசங்கத்தை கேட்டால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, கேட்குற நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நீங்கி போச்சுங்கிறாங்க. அதை கேட்டு பிடிச்சிங்க வந்தால் ஒன்று நீங்கள் அடிஷனலாக கொஞ்சம் சேருது. காரணம் என்ன? தே ஆர் நாட் கிவிங் டீச்சிங்ஸ். ஏன் டீச்சிங்லாம் அவங்களுக்கு டீச்சிங் தெரியாதுங்க. இன்றைக்கி பெரும்பாலான பிரபல போதர்களுக்கு கர்த்தருடைய உபதேசம் தெரியாது, அவருடைய போதனை தெரியாது. போதனை தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பைபிள் இருக்கலாம் படித்த தியாலஜி காலேஜ் படித்து தான் வந்திருக்கிறாங்க. அந்த போதனைகளுக்கு இவர்களுக்கு தொடர்பு கிடையாது. அந்த டீச்சிங்ஸ் வழியாக இவங்க வந்தவங்க கிடையாது. இவங்க எதிர்பார்ப்புகளே வந்தவங்க. காசு பணம் ஆசை அந்தஸ்து இவளையும் நினச்சி அதுக்கு ஏதாவது வசனங்கள் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி வந்தவங்க. அதனால் தே கான் டீச் த பீப்புள். அப்போஸ்தலர்கள் போதனை தான் பண்ணாங்க. இயேசுநாதர் போதனை தான் பண்ணார். இவங்க பண்ணுறது மட்டும்தான் ஆசீர்வாத விளம்பரம். அப்போ தேவனை அறிகிற அறிவை மக்களுக்கு கொடுக்கணும். தேவனுடைய அன்பை குறித்த அறிவை கொடுக்கணும். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த அறிவை கொடுக்கணும். தேவனுடைய சத்தியத்தை குறித்த அறிவை கொடுக்கணும். அந்த அறிவை கொடுக்கும் பொழுது தான் they will be able to understand their God. தேவனை அறிகிற அறிவு வந்துச்சு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துருங்க. தேவனை குறித்த அறிவு நமக்கு குறைவாக இருந்து கொண்டு நாம் எப்போவுமே ஆண்டவர் அதை செய்ய இதை செய்யணும் அவர் கட்டளையிட்டு கொண்டிருப்பதனால தான் we don't get the blessings. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவு. இன்றைக்கி மக்களுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லைன்னு சொல்ல முடியும். என்ன அறிவு இருக்குது? அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அவர் சர்வபல. இந்த அறிவு தான் இருக்குதே ஒழிய அவர் எப்படி காரியங்களை பார்க்குறார், நம்மளதில் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் எப்படிப்பட்ட கொள்கைகளை உடையவராக இருக்கார், இதெல்லாம் இல்லவே இல்லை. இரண்டாவதாக வாழ்க்கை முறை போதனை வேணும். என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவ கிருபையால் சீரடைகிறதோ செவ்வை அடைகிறதோ அதனுடைய விளைவுதான் ஆசீர்வாதங்களை அன்றி வெறும் ஆசீர்வாத தேடல்களினால் என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அப்போ அவங்க என்ன டீச்சிங்ஸு? நாம் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி தொழில் செய்யணும், எப்படி உறவுகளில் வாழணும், எப்படி பழகணும், எப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட நமக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட போக்குவரத்து இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட கொள்கை இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட கோட்பாடு, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் திங்ஸ் இதை நமக்கு போதிக்க இல்லையே. இன்னைக்கு நீங்கள் பிரபலமான போதர்களுடைய போதனைகளை கேட்டு பாருங்கள், இப்படிப்பட்ட போதனைகள் இல்லை. இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டுருந்தார்? அதான் மத்தேயு 5, 6, 7 வாசிக்கணும். எல்லாம் வாழ்க்கை முறை போதனைகள். அப்போஸ்தலர் என்ன கொடுத்து கொண்டுதார்கள்? மக்கள் எப்போவுமே எனக்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. கர்த்தர் நாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறார். இந்த பூமிக்கு உப்பாக இருங்க, வெளிச்சமாக இருங்க, சாட்சியாக இருங்க, கனி கொடுங்க, இதெல்லாம் ஆண்டவர் தானே சொன்னார். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, நாம் எப்படி கனி கொடுக்கறது சொல்லிக் கொடுக்கணும்ல. யோவான் சொல்லிக் கொடுக்குறார், நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் கொடுக்கப்படும். அப்படி சொன்னாரா? இவங்க என்ன விசுவாசியுங்கள், விசுவாசத்தில் எல்லாம் கிடைக்கும். இவன் வானத்தையும் பூமியும் பார்த்து விசுவாசத்தே இருக்கிறான். ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களை எண்ணமனு இவனை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். விசுவாசத்தை கற்றுக்கொடும். அதாவது விசுவாசத்தை என்ன பண்ணால் நம்ம பயிற்றுவித்துக்கிறான். அதாவது நம்மளுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நினச்சி விசுவாசி இல்லைங்க. கர்த்தருடைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கை முறை சொல்லிக் கொடுக்கணும், சுபாவ முறைகளை சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுனா எப்படி? அவர் நம்மிலும் நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் இருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதான் யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணால் கர்த்தர் கொடுப்பார். நான் இன்னைக்கு என்னமோ தெரியல, இந்த பெரும்பாலான போதல் அதிகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் சொல்லக்கூடாது தான் நான் பிளான் பண்ணிட்டு வரேன். வந்தால் அந்த சப்ஜெக்டில் போகிறவங்களே சொல்லாமல் இருக்க முடியலை. இன்றைக்கி பெரும்பாலான போதல் பாருங்கள், ஒரு தரிசனம் இல்லாமல் மக்களுக்கு சொல்லிக் கூட ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கணும், நான் வேண்டாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கறதுனாலையோ ஜெப கூட்டத்தில் போய் கலந்து கொடுக்குறதுனால ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடாது. ஆக ஜெபம் இல்லாமல் வராது. நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறேன். காரில் வீல் இருக்கணும், ஸ்டியரிங் இருக்கணும், ஃபியூல் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் இருக்கிறதுனால வண்டி ஓடாது. ஆனால் இவள் இல்லாமல் இதெல்லாம் வண்டி ஓடாது. ஆனால் பிரதானம் என்ன இருக்கணும்? என்ஜின் இருக்கணும். வெறும் இன்ஜினை வச்சா ஓட்ட முடியாது, அதுக்கும் வீலெலாம் வேணும் இல்லையா? அப்போது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை போதனைகளை சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க போதனை கேட்டாலும் எதுக்குங்க போதனை கேட்குறாங்க? ஃபார் த சேக் ஆஃப் லிசனிங் த சர்மன்.
இந்த மாதிரி ஒரு சண்டே வரும், இல்லை வேறொரு ஈவெண்ட் வரும், நம்ம உட்காந்து கொஞ்சம் என்ன செய்யணும். நிறைய பேருக்கு உண்மையில் ஒரு ரியல் டிசைராக இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். பரிசுத்தம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, கர்த்தருடைய கட்டளைனா என்ன, நற்குணம்னா என்ன, பரலோகம் என்ன, பூலம் எல்லாம் கற்றுக்கொள்ள ஆசை. எதுக்கு? நாம் கிறிஸ்தவளாக இருக்கிறனால இந்த மாதிரி கிறிஸ்தவ அறிவை என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிறதுக்கு இல்லை, வாழ்கிறதுக்கு. கற்றுக்கிறது எதுக்கு? வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. ஆகலாம் ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இசைகள் தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்லுவார், உன் பிரசங்கத்தை கேட்குறவங்கள பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்காத. ஏன் என்ன அந்த வசனத்தை வாசிக்கலாம். இசைக்கேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து இப்போ எதுக்கு வந்தாங்க? ஜனங்கள் வழக்கத்தின்படி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பி டீ தேவைப்படுதோ பழகலையோ டீ கடைக்கு போயிடுவாங்க. எனக்கு ஒரு காலகட்டம் ஒரு வழக்கம் இருந்துங்க. சாயங்காலம் நான் வந்து ஈவினிங்கில் ஒரு ப்ரேயருக்காக வெளியே போய் வாக்கிங் எல்லாத்தையும் உள்ளடக்கி போகிற வெளில ஒரு ஆண்ட வேலை ஒரு டீ கடை இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அது மேட்டர் கிடையாது. அதில் போய் டீ குடிக்கணும். இப்படி குடிச்சு போகிற பழக்கம் இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழலில் நான் போகிற நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டுஸ் வராங்க, அவங்களுக்கு டீ கொடுக்கல, எனக்கு ஒரு டீ கொடுத்துருவாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ குடித்தாச்சு. ஆனால் நான் போகிறதுல என் வாகனம் அந்த டீ கடை முன்னால் போய் நின்றோம். நான் டீ குடித்தாச்சு, எனக்கு டீ தேவையில்லை. ஆனால் அந்த கடையை பக்கத்தில் ஒன்றும் வண்டி என்ன செஞ்சுது? ஏன்? ஆஸ் யூஷுவல் வழக்கம். சில டீ குடிக்க வேண்டாம்னாலும் கூட டீ கடையில் போய் உட்காந்துருப்பாங்க. அது ஒரு பழக்கம் இல்லையா? அதே மாதிரி இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னோட கூடி வருகிறார்கள். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஏன் செய்கிறதில்ல? அவங்க செய்கிறதுக்காக கேட்கல, அவங்க வழக்கத்துக்காக கேட்குறாங்க, ஒரு ஆசையில் கேட்குற விவரங்களை தெரிஞ்சு வைப்போம். இப்போது நீச்சல் எப்படி, ஹவு டு ஸ்விம், கடலில் எப்படி நீச்சல் அடிக்கணும், இதுக்கு தியரிட்டிக்கலாக கற்றுக் கொடுக்குறது இருக்குது, ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்குறது இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல்லாம் கற்றுக் கொடுக்க கிடையாது. இப்போ யூடியூப் வந்ததுலேருந்து என்ன வரும்னா, எதெல்லாம் நம்ம வந்து விவரங்கள் இல்லாமல் இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக சமையல் கலை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைம் பாஸ் எப்படி ஆகுது தெரியுமா? சிக்கன் குருமா வைப்பது எப்படி, மட்டன் குருமா எப்படி ஃப்ரை வைப்பது எப்படி, திண்டுக்கல் மட்டன் குருமா எப்படி வைப்பது, சேலம் குருமா எப்படி, எல்லாம் நிறைய விஷயங்கள். அது மட்டும் பெஸ்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, பாஸ்தா பீஸான்னு ஊறுபட்ட ஐட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு செய்கிறது வழக்கமான குழம்பு. நாள் முழுக்க வந்து உட்காந்துக்கிட்டு ஊறுபட்ட இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கடைசியில் அவங்க இப்போ சமையல் கட்டுக்கு போன பிறகு நேற்றுக்கு சாம்பார், இன்னைக்கு காரக்குழம்பு, நாளைக்கு மோர் குழம்பு, அதுக்கடுத்த நாள் மீன் குழம்பு. அப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து நீ டிவியில் பாரு? அப்படி இல்லைங்க. அது யூடியூப்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். சட்டியை தூக்கி வை அடுப்பில், எண்ணெய் ஊற்றவும், மிளகாய் வெட்டி போடவும், இதெல்லாம் செய்யுங்க. செய்யாதபடிக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு அப்படி அவன் சொல்கிறேன் கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நமக்கு சமையல் பண்ணுற நேரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதே சாம்பார் தான். 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதே சாம்பார், அதே காரக்குழம்பு. என்னது கற்றுக்கிட்டு? அது மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா இந்த கார் ஓட்டுக்கிறத பற்றி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல விளக்கமாக கற்று வச்சுக்குவாங்க. அதாவது ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீட் போகணும், செகண்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீடு போகணும், தேர்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீடு போடணும், பிரேக்கு அப்ளை பண்ணுறவங்கள கிளச்சு என்ன பண்ணணும், அது மாதிரி எப்படி நம்ம சைடில் வழி விடுறது, இப்படி எல்லாம் கிளியராக பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட ஆளுகள் வந்து என்ன பண்ணுன்னா யூடியூப் அது வழியாக நிறைய கற்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருவாங்க. இந்த டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, தம்பி பார்த்து ஓட்டு. ஆமாம், அவன் ஃபஸ்ட் கியர் போடுற வெளில பார்த்திங்கன்னா 20 தாண்டவளை இவன் செகண்ட் கியர் தேர்ட் கியர் வரும். தம்பிக்கு கியரை மாற்றுப்பா, ஒன்று கியரை மாற்றுவான். கியரை மாற்றினோன்னு அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டுவான். இப்போ கியரை கூட்டப்பா. அடுத்து அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு சூழல் வந்து ஸ்பீடு குறையும், கியரை மாற்றிருக்க மாட்டான், கியரை இறக்குப்பா. அவ்வளோ ஸ்லோவாக போகிறவங்கள நீ ஏன்ப்பா நீ 4th கியரை போட்டு வச்சுருக்க, கீழே இறக்கு அப்படின்னு. அப்புறம் சரி ரைட்டில் பார்த்துப்போ, லெஃப்ட்டில் பார்த்துப்போ, ஃப்ரெண்டில் வண்டி வருது கவனி, பொறுமை, அமைதி. என்ன பண்ண மாட்டாங்க? இந்த வேலையை நிறைய மனைவிகளும் செய்வாங்க. நிறைய கணவர்களுக்கு விபத்து ஏற்படுறது இவங்க ஒரு காரணம். வசதி கிடைச்சா கையை பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயம் ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா என்ன பண்ணுவோம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி காரை ஓட்ட என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இங்கே பார்த்து ஓட்டுங்க, அங்கே பார்த்து ஓட்டுங்க, அந்த ஃப்ரெண்டில் வெஹிக்கிள் வருது, இங்கே என்ன எல்லாம் பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம்.
அப்போது இது பிரச்சனை சார், அவன் டிரைவர் டென்ஷன் ஆகி, சார் என்னை விட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, நான் இறங்கிறேன் சார், நீங்கள் ஓட்டுங்க சொல்லி, தம்பி எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுப்பா, எப்படி ஓட்டுன்னு சொல்ல தான் தெரியும். ஆக வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ தெரியாது, வாழ சொல்லி கொடுக்க தெரியும், இப்படி வாழ் அப்படி வாழ்னு. அப்போது தியரட்டிக்கலாக கற்றுக்கிறது, வாரம் பிரசங்கம் கேட்குறோம், என்ன பண்ணுது, அறிவை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே, யாராவது தப்பாக பிரசங்கம் பண்ணால் கண்டுபிடிச்சிருவோம். தவறாக போதுமா, இட்ஸ் அ ராங் டீச்சிங், இது கள்ள போதனை. எப்படி கண்டுபிடிச்சோம், நம்ம எவ்வளோ நல்ல போதனை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நல்ல போதனை இப்படி வாழ்கிறோமா, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குதா, இல்லை. காரணம் என்னென்றால் போதனைகளை கற்றுக்கொண்டாலும் அதை நமக்காக என்ன செய்கிறதில்ல, எப்படி நீந்துவதுன்னு கற்றுக்கொண்டு ஒருபோதும் என்ன செய்கிறதில்ல, ஒரு கடல்களில் போய் நீந்துறதும் கிடையாது, ஒரு நீர்க்குட்டையில் நீந்துறதும் கிடையாது. ஆக வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே விளம்பரங்களை கற்றுக்கொண்டிருப்பதில்லை, எப்போவுமே ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருப்பதில்லை. ஏன்னா இந்த போதனைகளுக்கு உள்ளத்தான் இங்கே என்ன இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எப்படி வாழ சொல்லியிருக்காரோ அப்படி வாழ்வதற்கு தேவையான தேவ கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தோடு வாழுகிற பொழுது அவைகளுக்குள் தான் நீங்கள் தேடுகிற சமாதானம் இருக்கிறது, அவைகளுக்குள் தான் நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் நீங்கள் தேடுகிற நம்பிக்கை இருக்கிறது, அங்கு தான் உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. மூன்றாவதாக தேவ நோக்கத்தை உங்களுக்கு அறிவிக்கின்ற, தேவ திட்டங்களை அறிவிக்கின்ற போதனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ டீச்சிங் ப்ராசஸ் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நல்லா தான் டீச் பண்ணுறீங்க, ஆனால் கிருபையும் வேணுமே அப்படின்னாரு. நல்லா டீச் பண்ணணும்னா கிருபை இல்லாமல் எப்படியா டீச் பண்ண முடியும்? ஏன்னா கிருபை, சத்தியமும் கிருபையும் ஒன்றா தான் வருதுன்னு பைபிள் சொல்லுது. சிலருக்கு என்னென்னா எப்போவுமே கலங்காத திகையாத அந்த டாப்பிக்கில் பேசினா தான் கிருபை. இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொன்னால் அது என்னது, அது வெறும் சத்தியம். ஆனால் 1:17 யோவான் என்ன சொல்லுகிறது, சத்தியமும் கிருபையும். அப்போ கிருபை இருந்தால் தாங்க சத்தியத்தை போதிக்க முடியும், சத்தியத்தை போதிச்சா தான் கிருபை செயல்படும். அப்போ இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு பிரகாசிக்க நிலைமை இல்லாத காரணம் என்னவென்றால் டீச்சிங்ஸ் கிடையாது, போதனைகள் கிடையாது. இயேசுநாதர் போதித்தது போலவோ அப்போஸ்தலர் போதித்தது போலவோ என்ன இல்லை, போதனைகள் இல்லை. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது நம்ம பார்த்து முடித்து விடுவோம். மூன்றாவது ஆண்டவர் என்ன கொடுத்தார், ஆவியை கொடுத்துக்கார்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து மனம் திரும்பி ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால், we will be given the gift of the Holy Spirit, பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் அதாவது பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும், அப்பொழுது நீங்கள் பலமடைவீர்கள். இப்போ நம்ம நிறைய போதனைகளை கேட்டோம், ரைட்? போதனைகளை கேட்டு அந்த போதனைப்படி வாழலை, ஏன்னு சொல்லுங்கள். அதாவது even though we are very fond of listening and learning the teachings, we don't live. ஏன் வாழலை? அப்படி வாழும்படியான ரியல் டிசைர் கிடையாது, விருப்பம் கிடையாது. தெரிஞ்சிக்கணும் அவ்வளோதான், அதில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்னொன்று, அப்படி விருப்பம் வந்தாலும் வாழ தெரியாது, வாழ முடியலை. இயேசுநாதருடைய போதனைகள் நீங்கள் அதிகமாக கேட்கறதுனாலையோ, போதனுடைய போதனை அதிகம் கேட்கறதுனாலையோ உடனே அப்படியே வாழ வேண்டும் என்கிற ஆசை வந்துடாது. இப்படியே வாசை வந்தாலும் அப்படி வாழ உங்களால் முடிந்து விடாது. அதற்குத்தான் we are given the Holy Spirit. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வருகின்ற பொழுது 2 முக்கியமான காரியங்கள் வருகிற, நிறைய இப்போ நான் பேச முடியாது. 2 முக்கியமான, ஒன்று the power of God, தேவனுடைய வல்லமை. இன்னொன்று the guidance of God, தேவனுடைய வழி நடத்துதல். இந்த 2 ஃபங்க்ஷன் நம்மிடத்தில் நடக்கணும். ஆசீர்வாதம் எங்கே வரும்? ஒன்று ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக. அப்படி வாழ்வதற்கு நமக்கு என்ன வேணும்? we need the extraordinary power. அதுபோல் அதை எப்படி வாழணும் அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு கைடன்ஸ் வேணும். இதைத்தான் ரோமர் 8 வாசிக்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? they are led by God, led by the Holy Spirit. பரிசுத்தா நடத்தப்படுது. அப்போ பரிசுத்தாவினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால், இந்த பரிசுத்தாவிக்குள்ளே தான் வல்லமை இருக்குது, இந்த பரிசுத்தாவிக்குள்ளே தான் வழி நடத்தல் இருக்குது. ஆனால் இன்றைய பரிதாபகரமாக அநேகர் தங்களிடத்தில் பரிசுத்தாவி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், பரிசுத்தாவுடைய வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், பரிசுத்த அபிஷேகம் இருக்கிறது சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அந்த பரிசுத்தாவியனுடைய வழி நடத்துதல் இல்லை. அந்த பரிசுத்தாவியானவராலே வல்லமை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இல்லை. அதாவது வல்லமே உணர்றாங்க. இன்னைக்கு பாருங்கள், இப்போ நிறைய இடங்கள்லாம் அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், அக்கி நிரம்புன்னு சொல்லிட்டு துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க, உடம்பை ரொம்ப ஜர்க் பண்ணுறாங்க, ரொம்ப வைப்ரேட் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்த்துருக்கவள நிறைய பேர் இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வருது. நமக்கு என்றைக்கு தான் ஆவி கிடைக்க போகுதோ தெரில.
எல்லாரும் பக்கத்தில் இருக்கணும் கூட பரிசுத்த அபிஷேகம் கிடையாது எனக்கு. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா துள்ளுறாங்க, உதறாங்க, கொள்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அப்புறம் அதிலிருந்து உடனே அவங்களுக்கு சொப்பனெல்லாம் வர ஆரம்பிக்குது, கனவு வர ஆரம்பிக்குது, தரிசனம் வர ஆரம்பிக்குது, நமக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு. ஆனால் வாட்ஸ் எ ரிசல்ட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கான்சிக்வன்ஸ் என்ன? பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதுனால வாட் யூ ஹவ் காட். வெறும் உதறலுக்கா? ஒரு ஜெனரேட்டர் வெளியே இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு நேரம் தான் ஒழுங்காக ஒர்க் பண்ணும். சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் அது ஓடுது, ஆனால் இங்கே பவர் வராது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம், துள்ளல், உதறல் எல்லாம் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் ஜெனரேட்டர், நல்லா ஒர்க் பண்ணுது. ஆனால் இங்கே வந்து இங்கே உள்ள ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிவைசஸை நம்ம ஃபங்க்ஷன் பண்ண போனால் அது வேலை செய்ய முடியும், கனெக்டிவிட்டி இல்லை. இப்போ ஒரு கார் என்ஜின் இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ரொம்ப சத்தம் வருது, ஆனால் மூவ் ஆக மாட்டேங்குதே. அப்போ என்ன, அந்த அலைன்மெண்ட்டு வீல்ஸுக்கு என்ன செய்யலை, போய் சேரலை. அப்போ இன்றைக்கி நிறைய சபைகளில் மக்கள் ஆவியில் நிரம்புகிறார்கள், ஆவியில் துள்ளுகிறார்கள், ஆவியில் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணுறாங்க. லைஃப்பை காணோமே, குவாலிட்டிஸை காணோமே, ஃப்ரூட்ஸை காணோமே, ஆவியின் கனிகள் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா, அது எங்கே? அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அப்படி தானே? ஏதோ ஒரு ஃபால்சிட்டி இருக்குது. ஆவியை பெற்றால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஜெனரேட்டர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகுன்னு சொன்னால் இங்கே என்ன செய்யணும், பவரோட. வெறுமனே சத்தம் கொடுத்து கொண்டு இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, வெறும் நாய்ஸ். நீ நிறைய சபைகளில் வெறும் நாய்ஸை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. போதகரும் நாய்ஸ் தான், பிலிவர்ஸும் நாய்ஸ் தான். உங்களை அனைவரும் மேல் ஆவியானவர் வந்து இறங்குறேன் நான் பார்க்குறேன். ஆவியை இறங்குறேன் எப்படி ஒரு போய் பார்ப்பார்? ஆவி தான் இன்விசிபிள். இவர் பார்க்குறமான கண்டதையும் பார்க்குறேங்கிறார். அவர் பார்க்குறாரு ஆவி இறங்குறது, ஆனால் இவங்ககிட்ட யாரும் ஆவிக்குடைய குணங்களை பார்க்கல, அதை அவர்கிட்டையும் பார்க்கல. அப்புறம் எங்கே ஆவி இறங்குச்சு? ஏன் ஏதாவது ஒரு பாட்டை பாடி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்கேலுக்கு கொண்டு போயிட்டோம் எல்லாருக்கும் ஆவி வரும்? அது எந்த ஆவி கிடையாது, தேவ ஆவி கிடையாது. ஒன்று உணர்ச்சி வசப்பட்டதனுடைய விளைவு, இன்னொன்று பொய்யின் ஆவி. இந்த மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுறாங்க, நீ தானே எதிர்பார்க்குற, நான் வரேன் தரேன், சும்மா அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத, அவரெல்லாம் பார்த்து தான் செய்வார். அதனால் நிறைய பேருக்கு பொய்யின் ஆவி இறங்கிடுது, நிறைய பேருக்கு உணர்ச்சி வசம், இவங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பாட்டு பாடணும். அதனால் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பாடல் உணர்ச்சி வசப்படுத்துகிற பாடல் தான் இன்றி உண்மை வசப்படுத்துகிற பாடல்கள் இல்லை. சரி, அப்போது தேவ ஆவி உங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் தேவ ஆவியால் வழிநடத்தப்படுவீர்கள். வழிநடத்தப்படுவீர்கள். எப்படி வழிநடத்தப்படுவீர்கள்? பிள்ளைகளாக வழிநடத்தப்படுவீர்கள். பிள்ளைகளாக வழிநடத்தப்பட்ட என்ன நடக்கும்? ரோமர் 8:10 சொல்லும், பிள்ளைகளானால் சுதந்திரம். நீங்கள் பிள்ளைகளைப் போல தேவ ஆவியால் வழிநடத்தப்பட்டு வாழ்ந்தால் தேவனால் உங்களுக்கு ஆயத்தமாக்கி வைத்த எல்லா ஆசீர்வாதம் வரும். நீங்கள் ஊராக ஜப கூட்டத்தில் போய் கெஞ்ச வேண்டிய தேவையில்லை, ஊழியர்கள் பின்னால் போக வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஜப கோபுரங்களோ, திறப்பின் வாசல்களோ, ஜப மலைகளோ தேவைப்படாது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிள்ளைகளாக உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அப்போது வாழ்க்கையில் வழி நடத்துகிற ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? வல்லமையாக வாழ வைக்கிற ஆவியாரை பெற்றுக்கிறோமா? வெறுமனே சத்தமிட வைக்கிற ஆவியானவரை, உடலை உலுக்க வைக்கிற ஆவியாரை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இதனால் தேவனுக்கு தான் கெட்ட பேர். இந்த மக்களை என்ன செய்வாங்க, உடலை போட்டு உலுக்கிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுவாங்க, உருளுவாங்க, பொருளுவாங்க. நிறைய ஊழியக்காரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை நீட்டினாலும் எல்லோரும் விழுறான். இவர் கையை நின்னா எல்லோரும் விழுறாங்க, அங்கே போய்ட்டு அவர் பாவத்தில் விழுறாரு. இவ்வளோ ஜனங்களை இவர் விழ வைக்கிறாரு, அங்கே போய்ட்டு அவர் காசு பணத்தில் விழுறாரு, தவறான உறவுகளில் விழுறாரு, ஆடம்பரத்தில் விழுறாரு, தப்பான வாழ்க்கையில் விழுறாரு. ஏன்? இங்கே எல்லோரும் விளை வைப்பதற்கு இவர் பின்னால் இந்த ஆவியை அங்கேயே என்ன பண்ணிகிட்ருக்கு? அப்போது நிறைய போலியான காரியங்கள் இருக்கிறது. எனவே 3 காரியங்களை கொடுத்து பார்த்த அருமையில் இதை எதுக்கு உங்களுக்கு திரும்ப சொல்லினால், நீங்கள் தேடுகிற எல்லா ஆண்டவர் கொடுத்தவைகளில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தேவகுமாரனை கொடுத்த அவருக்குள் உங்களுடைய சமாதானம் இருக்கிறது. அவரோடு இணைந்து, அவரோடு பிணைந்து, அவரோடு அட்டாச் ஆகி, அவரோடு பேசி, அவரோடு பழகி, அவரோடு பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். நீங்கள் தேடுகிற நிம்மதி அங்கே தான் இருக்குது. அது வேறு எந்த இடங்களிலும் அல்ல. பிரசங்கங்கள் கொஞ்ச நேரம் தான், ஜப கூட்டங்கள் கொஞ்ச நேரம் தான். தேவ ஐக்கியம்தான் உங்களுடைய வாழ்வினுடைய எல்லா கரடுமுரடான பாதைகளிலும் உங்களோடு உங்களுக்கு சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், தைரியத்தையும், நம்பிக்கையும் கூட. 2வது போதனைகள் அனுதினமும் கற்றுக்கொள்ளுங்கள். எங்கே எனக்கு ஆறுதலான வசனம் இருக்குது, எங்கே எனக்கு உற்சாகமான வசனம் வேணும், எப்பொழுதுமே வாக்குத்தத்த ரீதியான வசனங்களை தேடாமல் வாழ்க்கை முறை வசனங்களை தேடுங்கள். அதனுடைய விளைவுதான் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள். 3வதாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் நீங்கள் உணர வேண்டும்.
அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பரிசுத்தாய் கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தாவிக்கு முக்கிய 2 ஆஸ்பெக்ட். ஒன்று, தட் இஸ் பவர்ஃபுல், உங்களுக்கு வாழ்வதற்கு, நீங்கள் கேட்ட போதனையின்படி வாழ்வதற்கு தேவையான ஆர்வத்தையும் வல்லமையும் கொடுக்கிறது. 2வது, பிள்ளைகளைப் போல உங்களை வழிநடத்தி பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை அடைய செய்கிறது. ஆக இந்த 3 அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள உறுதியாக இருங்கள். கர்த்தர் கொடுத்தவைகளுக்குள்ளே எல்லாம் நீங்கள் கேட்கிறவர்களும் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் கொடுத்தவள் என்ன என்பதை குறித்து அதிகமாக கவனம் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் நிறைவாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராக இருப்பார். நம்முடைய தேவர் உண்மையுள்ள. அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.